மணி டாக்ஸ். இன்னைக்கு திரை விமர்சனத்தில் நம்ம பார்க்க போகிற படம் தேசிங்க ராஜா 2. இந்த படம் இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆச்சு. தேசிங்க ராஜா வெற்றிக்கு பிறகு இந்த படத்தை தேசிங் ராஜா 2 எடுத்திருக்காங்க. எழில் டைரக்ட் பண்ணியிருக்காரு. தேசிங்க ராஜாவில் நடித்த விமலே இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த படம் அந்த படம் மாதிரி வெற்றி அடைஞ்சுமா அல்லது அடுத்தது விமலுக்கு இந்த படம் ஒரு ஹைப்பாக இருக்குமா அப்படின்னு பார்க்குறது தான் இந்த திரை விமர்சனம். இந்த படத்தினுடைய கதை என்ன? இந்த படத்தினுடைய கதை, விமல் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுடைய இன்ஸ்பெக்டரு. இவருடைய போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா புகழ், குக் வித் கோமலியில் வர்றார் இல்லையா, அவர் லேடி இன்ஸ்பெக்டராக வருவார். கெட்டப்லாம் போடல, லேடி இன்ஸ்பெக்டராக வருவார். அவங்க ஒரு டீம். இந்த 2 டீமுக்கு என்ன பிரச்சனைனா, யார் அவங்க ஏரியாவில் அதிகம் லஞ்சம் வாங்குறது, ரொம்ப லோக்கல் ஆளுங்க இருந்து எல்லாத்துக்கும் லஞ்சம் வாங்குறது, அதுக்கு அடுத்தது போலீஸ் ஸ்டேஷனை தப்பாக நடத்துறது அப்படிங்கிறத விமலுக்கும் புகழுக்கும் உள்ள போட்டியை. இந்த சூழ்நிலையில் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் கமிஷனராக வருவாங்க பூஜிதா. அவங்க ஏற்கனவே விமலோட காலேஜில் அவங்க லவ்வராக இருந்து பிரேக்கப் ஆனவங்க. அவங்க தான் அசிஸ்டன்ட் கமிஷனர். வந்த உடனே அவங்க விமலுக்கும் புகழுக்கும் என்ன அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க, அந்த ஏரியாவில் மந்திரி பையனுடைய உயிருக்கு ஆபத்து இருக்குது, அந்த மந்திரி பையனுடைய உயிருக்கு ஆபத்துலேருந்து அவங்க எப்படி காப்பாற்றுறாங்க, அதுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய கதையை. இந்த படத்தினுடைய டைரக்டர் எஸ். எழில். இவர் பார்த்தீங்கன்னா விஜய், அஜித், அதுக்கு அடுத்தது சிவகார்த்திகேயன், இது மாதிரி எல்லா லீடிங் ஹீரோவையும் வச்சு டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு ரீசனபிளான டைரக்டர், லாஜிக்கான டைரக்டருங்கிற பேர் இவருக்கு இருக்குது. அவருக்கு இந்த படம் இந்த பேரை தக்க வச்சு கொடுத்துருக்கானா இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ நான் ஒரு கதையாக சொன்னேன் இல்லையா, இந்த கதையை நாங்களாம் கண்டுபிடிச்சி உங்களுக்கு சொல்கிறது. நீங்கள் படம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சீன்லேருந்து எண்டு சீன் வரைக்கும் என்ன கதையினே கண்டுபிடிக்க முடியாது. சீன் பை சீன் ஆர்டிஸ்ட் வருவாங்க, அவங்க நடிப்பாங்க, நடிச்சுட்டு போவாங்க. எந்த ஒரு ஆர்டிஸ்ட்டுக்குமே ஒரு ப்ராப்பரான கேரக்டரைசேஷன் கிராஃபே கிடையாது. அவங்க வருவாங்க, பேசுவாங்க, போவாங்க. விமல் வருவார், பேசுவார், போவார். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பூஜிதா வருவாங்க, பேசுவாங்க, போவாங்க. மினிஸ்டரா வருவார், பேசுவார், போவார். அவங்க பையன் வருவான், பேசுவான், போவாங்க. இவங்க யாருக்குமே ஒரு கட்டுப்பாடு கிடையாது. நீங்கள் இவ்வளோ தான் பேசணும், அதுக்கு அடுத்து அந்த ஷார்ட்டில் இருக்கிற இன்னொரு ஆர்டிஸ்ட் பேசணும் அப்படிங்கிற அந்த காம்பினேஷனே இல்லாமல் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு பேசுவாங்க. எடிட்டர் அவர் இஷ்டத்துக்கு கட் பண்ணியிருக்காரு. இப்படி தான் தோணுது இந்த படத்தை பார்க்கும்போது. இந்த படத்தில் எழிலுக்கு உண்டான ஒரு டைரக்டரல் டச்சுன்னு இருக்கும் இல்லையா, அது இந்த படத்தில் தேடி பிடிச்சாலுமே கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். எதுக்காக இந்த படத்தை எடுத்தாரு, இந்த படத்தில் என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறது இந்த கதை இந்த படத்தை பார்த்து முடிக்கிற வரைக்கும் தெரியல. இந்த படத்தினுடைய ஹீரோ விமல். தேசிங்கி ராஜாவில் விமலுக்கு இருக்கிற ஒரு நேட்டிவிட்டி இந்த படத்தில் கொஞ்சம் கூட கிடையாது. இவர் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக வராரு. இவருடைய வேலை என்னன்னு பார்த்தா, போலீஸ் ஸ்டேஷனில் ரவுடிங்கள்லாம் வச்சுட்டு பிரியாணி சமைச்சு சாப்பிட்றது தான். அதுக்கடுத்து யார் எவ்வளோ லஞ்சம் வாங்கினாங்களோ அந்த லஞ்சம் வாங்கிட்டு பிரிச்சுக்கிறது தான். இவங்க அசிஸ்டன்ட் கமிஷனராக வரவங்களே இவருடைய எக்ஸல் லவர். அப்போ இவருக்கு இன்னும் ரொம்ப சேஃபாக போச்சு. இவங்கெல்லாம் சேர்ந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, கடைசி வரைக்கும் ஒன்றுமே பண்ணல. அமைச்சருடைய மகனை காப்பாற்றினாங்களே என்னாங்கிறது நீங்கள் படம் பாருங்கள். ஏன்னா பார்க்குறவங்க கொஞ்சம் பேராக இருந்தாலும் இந்த சஸ்பென்ஸ் ரிவ்யூவில் ஆயிடுச்சுன்னா அதுக்கு இந்த படம் பார்க்குற சுவாரஸ்யமே போயிடும். விமல் அடுத்தடுத்த படங்களையாவது அந்த கேரக்டரைசேஷனுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய கெட்டப்பையோ தன்னுடைய ரியாக்ஷனையோ மாற்றி நடிக்கணும். அதுக்கடுத்து இந்த படத்தில் பூஜிதானு ஹீரோயின் நடிச்சிருக்காங்க. அவங்க எதுக்காக ஹீரோயின்னு நடிச்சிருக்காங்க, அவங்கள ஏன் நம்ம ஹீரோயின்னு சொல்லணும், இது வரைக்கும் எனக்கு தெரியவே இல்லை. காரணம் என்னென்னா, அவங்களும் ஒரு போலீஸாக தான் வராங்க, போய் அசிஸ்டன்ட் கமிஷனர் அப்படின்றாங்க. அவங்க போலீஸோட லோக்கலான வேலைலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து குக் வித் கோமாளியில் புகழ். அவர் லேடி இன்ஸ்பெக்டராக நடிச்சிருக்காரு. சரி, நாங்கள் படம் பார்த்து முடிக்க வரைக்கும் இது கெட்டப் தான் போட்டிருப்பாரு, கடைசியில் ரிவீல் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா இல்லை. அவர் லேடியாகவும் நடிச்சிருக்காரு. அவ்வளோ ஆர்வம் அவருக்கு லேடி இன்ஸ்பெக்டர் நடிக்கணும். அவர் பேசுகிற டைலாக்கு ஃபஸ்ட்டு சீன்லேருந்து எண்டு சீனில் வரைக்கும் அவர் கலாய்க்கிறேன்னு சொல்லிட்டோ அல்லது தமாஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணுறது எல்லாமே இந்த படத்துக்கு எந்த இடத்துலையுமே சப்போர்ட்டிவாக இல்லை. பார்க்கும்போதே அவர் வரும்போதே நமக்கு ஒரு பயம் வந்தது. ஐயோ, அந்த சீனில் எப்படி பண்ண போகிறாரு, எப்படி ஃப்ரீஸ் பண்ண போகிறாரு அப்படின்னு. ஒரு சினிமாவில் காமெடி நடிகர்கள் கட்டுப்பாடு இல்லாமல், டைமிங் இல்லாமல் அவங்க நடித்தா அந்த படம் எந்த அளவுக்கு பின்னுக்கு போகுங்கிறதுக்கு இந்த படத்துக்கு ஒரு உதாரணம். ஏன்னா இந்த படத்தில் சாம்ஸ் நடிச்சிருக்காரு. அவர் இஷ்டத்துக்கு டைலாக் பேசிகிட்டு இருக்காரு. வையாபுரி நடிச்சிருக்காரு. அவர் இஷ்டத்துக்கு டைலாக் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள யாரோ லவ் பண்ணிக்கிறாங்க. அது கதைக்கு சம்மந்தமாக இருக்குன்னு சம்மந்தமே இல்லை. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சிங்கம்புலி முக்கியமான கேரக்டர். இதில் இந்த படத்தில் இல்லை, மகாராஜாவில் சிங்கம்புலி நடித்ததுக்கு அவருக்கு அந்த படத்துக்கு ஏகப்பட்ட பாராட்டும், அவருக்கு அவார்டும் கிடைச்சிது. அதே சிங்கம்புலி அந்த படத்தில் எப்படி பயன்படுத்தியிருக்கான்னு பார்த்தா ரொம்ப வேதனையாகவே இருக்குது. ஸோ இந்த படம் எழில் பெயரை போட்டு இன்னொருவர் டைரக்ட் பண்ண மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் மனசுக்குள்ள ஏற்படுது. இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் வித்யாசாகர். நீங்கள் டைட்டிலை விட்டுட்டு இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதுக்கு வித்யாசாகராக மியூசிக் போட்டவே அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய கேள்வியிலும். ஏன்னா எந்த இடத்துலையுமே வித்யாசாகரனுடைய மெலோடிஸ் இருக்கும் இல்லையா, அதுக்கான வாய்ப்பே கிடையாது. சரி, இந்த படம் காமெடி படப்பா, எனக்கு எதுக்கு மெலோடி சாங் வேணும்னா, ஸோ அவர் நல்ல பெப்பியான சாங்கும் போட்டவர். அவருக்கு உண்டான பிளேஸ்மெண்ட்டில் ரீரெக்கார்டிங்கோ எதுவுமே கிடையாது.
படம் ட்ராவல் ஆகி போயிட்டே இருக்குது. நம்ம வந்து ஒரு ஃபார்மேட் வச்சுருப்பாங்கல்ல, முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, சார் படம் ஆரம்பித்த உடனே ஒரு 20 நிமிஷம் ஒரு பாட்டு வரணும் சார், இன்டர்வல் பிளாக்கு முன்னாடி ஒரு பாட்டு வந்துடணும் சார், இன்டர்வல் பிளாக் முடிஞ்ச உடனே 10வது நிமிஷம் ஒரு பாட்டு வந்துடணும் சார், கிளைமாக்ஸ் முடியறதுக்கு முன்னாடி 10வது நிமிஷம் ஒரு ஃபைட் ஒரு பாட்டு வந்துடணும் சார் சொல்லி தமிழ் சினிமாவில் ஒரு ஃபார்மேட் வச்சுக்கிட்டு காலங்காலமாக பண்ணிக்கிட்டு நல்ல படத்தை எல்லாத்தையுமே வந்து தோல்வி அடைய வச்சாங்களே, அந்த டீம் எதுவும் அந்த படத்தில் கலந்துருக்க மாட்டேங்குது. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மேட் எல்லாமே அப்படியே வந்துக்கிட்டே இருக்கிறதுனால இந்த படத்தில் எந்த இடத்துலையுமே இந்த மாடர்ன் ட்ரெண்டுக்கு உண்டான ஒரு ஸ்கிரிப்டோ ஒரு பெர்ஃபார்மன்ஸோ எதுவுமே இல்லை. தேசிங்க ராஜா 2 எழில் அடுத்த படத்தில் வந்து நீங்கள் நல்லா முயற்சி பண்ணுங்கள். நல்ல டைரக்டரை விட்டுடாதீங்க. நீங்கள் வந்து ஒரு ஃபீல் குட் டைரக்டர், அவ்வளோதான் சொல்ல முடியும். இந்த படத்தை இந்த ரிவ்யூ பிறகு பார்க்குறதும் பார்க்காதும் உங்களுடைய விருப்பம். மணி டாக்ஸ் நேயர்களே, இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.